ஹாய் நண்பர்களே, வாட் ஐ ஈட் இன் அ டேல இன்றைக்கி மார்னிங் என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது ரவை உப்புமா தான் பண்ணேன் நான். ஸோ நல்லா வெங்காயம் தக்காளிலாம் போட்டு ரவையில் உப்புமா பண்ணிட்டேன். அதுக்கு கொஞ்சம் சாம்பார் இருந்தது. ஸோ அதையே வச்சு சாப்பிட்டாச்சு மார்னிங்கே. ஸோ மதியானம் லஞ்சுக்கு என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னா கேரட் இருந்துச்சு. ஸோ கேரட் ரைஸ் மாதிரி பண்ணலாமா அப்படின்னு பார்த்தேன். அப்புறம் அது பத்தாது போல் இருக்குது. ஒரு 4-5 கேரட் தான் இருந்துச்சு. அது ரைஸ் பண்ணுறதுக்கு செட் ஆகாது. ஸோ அப்படியே நான் கேரட் பொரியல் பண்ணிட்டேன். துருவி நல்லா எண்ணெயிலே வதக்கி நல்லா பொரியல் பண்ணியாச்சு. ஸோ நான் அதுக்கு பருப்பு நெய் மாதிரி பண்ணிட்டேன். பருப்பை நல்லா வேக வச்சு வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா தாளிச்சிட்டு நெய் போட்டு ஸோ பருப்பு நெய் பண்ணிவிட்டு இன்றைக்கி சைடிஷ்க்கு கேரட் பொரியல் தான் பண்ணேன். ரொம்ப சிம்பிளான லன்ச் தான். ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல பெருசாக, அதனால் சிம்பிளாக பண்ணிட்டேன். பண்ணி மத்தியானம் லன்ச்சும் முடிச்சாச்சு சிறப்பாக. ஸோ நைட்டுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது நைட்டுக்கு தோசை பண்ணலாமா இல்லை வேறு எதாவது பண்ணலாமா, ப்ரெட்டில் எதாவது பண்ணலாமா அப்படின்னு டபுள் மைண்டாக இருந்துச்சு. என் பசங்க ப்ரெட் சாண்ட்விச் பண்ணலான்னு ஒரே இது. ஸோ சாண்ட்விச் தானே பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு தேவையான பொருளாக எடுத்து நான் பண்ணிகிட்ருந்தேன். ஃபஸ்ட்டு நான் ப்ரெட் ஆம்லேட் சாண்ட்விச்லாம் நான் பண்ணது கிடையாது. ஃபஸ்ட் ப்ரெட்டில் எக் எடுத்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் டிப் பண்ணி நல்லா ஆயிலில் டோஸ்ட் பண்ணி எடுத்துடுவேன் தோசைக்கல்ல. பட் ஒரு நாள் சரி அது மாதிரி பண்ண பார்த்தா மாட்டுது பசங்களுக்கு. ஆம்லேட் தனியாக போட்டு கொடுத்துருக்கேன். அது ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. அது எனக்கு இந்த மாதிரி ஃப்ரைடு ஆம்லேட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் ஒரு பிளான் பண்ணேன். ப்ரெட் டோஸ்ட் போட்டு ஆம்லேட்டும் வச்சுட்டு சென்டராக வச்சுட்டு ஒரு ஆம்லேட் ஒருத்தருக்கு இல்லை 2 ஆம்லேட் ஒருத்தருக்கு அந்த மாதிரி பிளான் பண்ணேன். ப்ரெட்டோடு சாப்பிடும்போது வயிறு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் அப்படின்னு. ஸோ அப்போ அது பிளான் பண்ண ஆரம்பித்து தான் இது. எக்கில் நான் கரம் மசாலா போடுவேன், சால்ட்டு மஞ்சத்தூள் எல்லாம் போட்டுட்டு ஆயிலில் ஹாஃப் பாயில் மாதிரி ஃபுல் பாயில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் போட்டோன்னா ஃபுல் பாயில்டு ஆகிடும். ஸோ இப்படி தான் நாங்கள் டின்னர் முடித்தோம்.